உயிருள்ள நிலையில் படைக்கப்பட்ட, உயிருடன் இருக்கின்ற, இனி உயிரோடு இருக்கும் காலம் வரையிலும் மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு அமையப்பெற்றிருக்கிறான். நீங்க படிக்கணும், பெரிய ஆளாகணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கை துணைகளை தேடணும், வீடு நிலபுலன் வண்டி வாகனங்களோடு வாழணும், இன்னும் சுகசௌகரியமான வாழ்க்கை வாழணும் என்ற உங்களுடைய ஆசைக்கு எல்லாம், உங்கள் உணர்ச்சிகளுக்கெல்லாம் சுகமாக வாழ வேண்டும், அதற்கு நான் என்னை தியாகம் செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்ற சூழ்நிலையின் அளவுக்கு நீங்கள் மூழ்கி போவதற்கு பின்புலத்தில் இருப்பது உயிர் வாழ வேண்டும் என்ற உணர்வுதான். உயிர் வாழ வேண்டும் என்ற உணர்வை மறந்து மாற்றி அவை உணர்ச்சிகளில் ஆக்கி உயிரோட்டத்தை கெடுத்து துன்பத்திற்கு உள்ளாகிறோம். அதாவது ஒரு ரோஜா செடியை வெட்டி வச்சோம்னா இன்னொரு இடத்துல அந்த செடியினுடைய இலைகள் எல்லாம் காஞ்சு உதிர்ந்துடும். வெட்டி வைக்கும் பொழுது அதில் ஏதேனும் மொட்டுக்கள் இருந்தால் அவையும் வாடி கருகிவிடும். அப்படின்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம். ஆனால் அதில் எப்பொழுது உயிர் உருவாகிறதோ, அதில் வேர் விட ஆரம்பிக்கிறதோ, அப்பவே அந்த ரோஜா குச்சியில எந்தெந்த இடத்திலெல்லாம் தளிர் விடுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெரிய ஆழமான கருத்து சொல்றேன். எங்கெல்லாம் தளிர் விடுவதற்கான சாத்தியம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிரோட்டம் பரவும். ஒரு தேவையும் இல்லாம வேறு ஊன்றிய மாத்திரத்தில் ஒரு செயலும் நீங்க செய்ய வேண்டியதில்லை, அதனோட குருத்து வெளியில வர ஆரம்பிக்கும். உயிரோட்டம் இருக்குதுங்கிறதுக்கான சாட்சி, உயிர் பிடிச்சிருச்சுங்கிறதுக்கான சாட்சி. இந்த உயிரோட்டம் அந்த செடியில் எந்த விளைச்சல் உண்டாக வேண்டுமோ அந்த விளைச்சல் முழுமையடைவதற்கு தேவையான உயிரோட்டமாக இருக்கிறது. அதாவது அது வளர்ந்து பூவாகி அது எவ்வளவு பெருசாகணுமோ அவ்வளவுக்கும் தேவையான உயிரோட்டம் இருக்கிறது. சின்னதா ஒரு முளை விடும் பொழுது என்ன உயிரோட்டம் இருந்ததோ அந்த உயிரோட்டம் அதனுடைய பரந்த செயல்களுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக மாறுது. ஒரு ரோஜா செடியினுடைய உயிரோட்டமே அதனுடைய மலர்ச்சி வரைக்கும் தாங்குமானால், அதனுடைய மலர்ச்சி வரைக்கும் வழங்கி கொடுக்குமானால், அந்த ரோஜா செடி தன்னுடைய உணவுக்காக எங்கேயும் போயிடல, அந்த ரோஜா செடி தன்னுடைய சுகத்துக்காக எதையும் நாடல. உணர்வு இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது, அதுக்கு உணர்வு இருக்கு செடிகளுக்கெல்லாம். ஆனால் அதனுடைய மலர்ச்சி என்ற சாத்தியத்தை அதனுடைய உயிரோட்டம் நிகழ்த்தி இருக்கிறது. மனிதனை தவிர்த்து இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளும் ஒரு முயற்சியும் இல்லாமலேயே உயிரோட்டத்தின் காரணமாக தன்னுள் மலர்ச்சியை அனுபவிக்கிறது, அனுமதிக்கிறது. மனிதன் மாத்திரம் என்ன பண்றானா, தப்பில்லை, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏகதேசமான காலத்தை கலை மற்றும் அறிவியல் கற்பதற்காக செலவழிக்கிறீங்க, படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, நிறைய படிக்கிறீங்க, காம்படிஷன்ஸ்க்கு ரெடி ஆகிறீங்க, நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு போறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, எல்லாம் படிச்சு ஒரு டிகிரி வாங்குறீங்க. நீங்க படிச்சது உண்மையிலே உங்களுக்கு உயிரளிக்கக்கூடியதாக, உணர்வளிக்கக்கூடியதாக இருக்குமானால் அதிலிருந்து நேரடியாக நீங்கள் சுகத்தை அனுபவிக்க வேண்டும். உங்களுக்கு படித்து முடித்த பிறகுதான் கவலை வருகிறது, நமக்கு வேலை கிடைக்குமா, நமக்கு வேலை கிடைக்குமா, யாராவது வேலை கொடுப்பாங்களா, நம்ம வாழ்ந்துட முடியுமா, நம்ம செட்டில் ஆயிடுவோமா, பணம் இல்லாமல் போயிடுவோமாங்கிற பயம் உங்களுக்கு உண்டாகிறது. இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் படிப்பு, கலை மற்றும் அறிவியல்
உங்கள் வாழ்வில் சுகமளிக்கக்கூடிய, உங்கள் உயிரோட்டத்திற்கு உத்தரவாதம் தரும் நிலையில் இருக்கிறதா? அந்த சின்ன பயம் போதுமே அது உங்களுக்கு இல்லைங்கிறது. ஒரு நீச்சல் கற்றுக்கிறீங்க, நல்லா நீச்சல் அடிக்க பழகிட்டீங்கன்னு சொன்னால் என்ன, அதிகபட்சமாக ஒரு 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 மாதம் 2 மாதம் நீச்சல் பழகினா போதுமா? அவனை தூக்கி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டால் நீந்தி வருவானே ஒழிய பயப்பட மாட்டான். ஆனால் நீங்கள் உங்களுடைய 18-20 வருட காலம், 25 வருட காலம் வரைக்கும் படித்து டிகிரியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா? எத்தனை கோயிலுக்கு நேர்ந்துக்கிறீங்க, எத்தனை மனசுக்குள்ளார பயமும் பதட்டமும் உருவாகுது. நீங்கள் படித்த படிப்பில், அறிவில் உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய, உங்கள் சுகத்துக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய சாத்தியம் இருக்குமானால் ஏன் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது பயப்படணும்? ஏன் நீங்க இன்னொருத்தர்கிட்ட போய் முன்னால நிற்கும் பொழுது பயப்படணும்? உங்களுக்குள்ள ஏன் பதட்டம் உண்டாகணும்? உங்கள் வாழ்க்கைக்கு சுகமளிப்பதாக இருந்தால் நீங்க ஏன் கவலைப்படணும்? கவலைப்படுறீங்க. இப்படி ஒரு தரங்கட்ட, இப்படி ஒரு உங்கள் வாழ்வில் உங்கள் சுகத்திற்கு எந்த வகையிலும் உத்தரவாதம் அளிக்காத, மாறாக உங்களை அடிமைப்படுத்துகிற, உங்கள் வாழ்நாளை அடுத்தவர்களுக்காக செலவழிக்கக்கூடிய, அவர்கள் கொடுக்கக்கூடிய சொற்ப காசுகளில் உங்கள் வாழ்க்கையின் நேரங்களை இழந்துவிட்டு ஒரு சிறிய அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து படுத்து தூங்கிடுவீங்க. சாப்பிட்டு ஒரு வீடு, ஒரு கொஞ்சம் வண்டி வாகனங்கள், இடம், நிலபுலங்கள் வச்சிருப்பீங்க, படுத்து தூங்கிடுவீங்க. காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஓடிடுவீங்க. நீங்கள் எந்த சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பதற்காக இந்த படிப்பை இவ்வளவு தூரம் தலைமையில தூக்கி போட்டு படிக்கிறீங்க. ஒரு தரங்கட்ட, உங்கள் வாழ்க்கையின் எந்த இடத்திலும் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்காத, சுகமளிக்காத, தைரியம் கொடுக்காத, உங்களை பலகீனப்படுத்துகிற, உங்களை அடிமையாக்குகின்ற படிப்பை தான் நீங்கள் படிக்கிறீர்கள். அடியில் இருக்கிற நாதம் என்ன தெரியுமா? உயிர் வாழணுங்கிறதுக்காக. நான் சொல்லிட்டே வரேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன் நீங்க படிச்சீங்க, ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னா உயிர் வாழணுங்கிற ஆசை, உயிர் வாழணுங்கிற உணர்வு இருக்கு உங்களுக்கு. அதை மிஸ்டேக் பண்ணிட்டு இந்த ஓட்டத்தில் ஓடி இருக்கீங்க. இந்த ஓட்டத்தின் விளைவாக நீங்கள் தவறானவற்றை உங்கள் வாழ்வின் அறிவாக எடுத்துக்கொண்டீர்கள். பல்வேறு விஷயங்களில் தவறானவற்றை, வாழ்வியலுக்கு பொருந்தாத காரியங்களை உங்களுடைய அறிவாக ஏற்றுக்கொண்டீர்கள். எப்படி? பசிக்கும் பொழுது உங்களுக்கு சாப்பிட தெரியாது. அந்த பசி வருகின்ற நேரத்தில் படிக்கணும், தள்ளி போடணும், மாறணும், வேற வேலை செய்யணும் அப்படின்னு மாறிட்டீங்க. சரி, எப்ப சாப்பிட்றது? அவன் எனக்கு ஒரு டைம் கொடுப்பான், அப்பதான் நான் சாப்பிடணும். அப்ப எனக்கு பசி இல்லையே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சாப்பிடணும், அப்பதான் நீ படிச்சு முடியும். நீங்கள் வாழ்வது, உங்கள் வாழ்க்கை வயிற்றிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. அது போச்சு. சிறுநீர் கழிக்கிறது எப்ப கழிக்கணும்? அது அவன் ஒரு டைம் கொடுப்பான், அப்பதான் நான் போகணும். மோஷன் போறது அதுவும் அவன் சொல்ற டைம்ல தான் போகணும். படிக்கும் பொழுதும் வேலை பார்க்கும் பொழுதும். உண்பதற்கும் மூத்திரம் கழிப்பதற்கும் மலம் கழிப்பதற்கு கூட சரியான உணர்வு நிலையில் வாழ முடியாத நீங்கள் எப்படி சுகம் அனுபவித்து விட முடியும்? உங்களுக்கு அதைய சுகம் அனுபவிக்கணுங்கிற ரைட்ஸ் இருக்குதா? இப்படி எல்லா இடங்களிலும் தவறான, உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தாதான காரியங்களை, சமைக்க தெரியாது உங்களுக்கு, சமையல் இருக்கிற அறிவு என்னங்கிறது தெரியாது, மனிதர்களோடு பழகுவது எப்படி, என்ன உணர்வில் இருக்கிறார்கள், என்ன உணர்ச்சியில் இருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில எப்படி வாழணும், யாருகிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அவர்களுடைய பார்வைக்கு என்ன அர்த்தம், அவங்களுடைய பேச்சுக்கு என்ன அர்த்தம், அவங்களுடைய தொடுதலுக்கு என்ன அர்த்தம், இவை போன்ற நுணுக்கமான உணர்வு ரீதியான ஒரு ஆழமான விஷயங்களில் எதிலும் உங்களுக்கு கவனம் இருக்காது. உங்களுக்கு தூக்கத்தை மிஸ் பண்ணணும். எவ்வளவு உங்களுக்கு கண்ணடைச்சு தூக்கம் வந்தாலும் தூங்க முடியாது, நான் படிக்கணும், தூங்க முடியாது, நான் வேலை பார்க்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் வேலைக்கு போகணும். இதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கிறது. வாழ்வியலுக்கு சற்றும் பொருந்தாதான விஷயங்களை அறிவாக எடுத்துக்கொண்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மனதளவிலும் உடலளவிலும் நோய்வாய்ப்படுவீர்கள்.
அப்புறம் நீங்கள் இந்த அறிவை படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறவன் எந்த அறிவை படிச்சுட்டு வந்திருக்கு போகிறான்? அவனும் இதே அறிவை தான் படிச்சுட்டு வந்திருக்கு போகிறான். உடலை குறித்து சிறு அறிவும் இல்லாத, அதாவது இந்த உடல் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இது உடலாக முடியும். அதுக்கு மேல இது பொணம். வெறும் பொணத்தை மாத்திரமே வச்சு படிச்ச, உயிரினா என்னன்னே தெரியாத, டெட் பாடிகளோடு மாத்திரமே புழங்கிய மருத்துவர்களிடம்தான் உங்களுடைய மருந்து, உங்களுடைய உடல் நலத்துக்காக நீங்க போவீங்க. ஒண்ணுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சைக்கெல்லாம் ஒரு டெட் பாடிக்கு செய்யக்கூடிய சிகிச்சைகள், சம்பாத்தியத்திற்காக செய்யக்கூடிய சிகிச்சைகள், கிடைச்சிட்டா நாம வாழணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய சிகிச்சைகள். 10 வருடம் 12 வருஷம் 20 வருஷம் நீங்க மருந்து தின்னீங்கனாலும் உங்களுடைய நோய் விலகாது. காரணம், நீங்க எதுக்காக உங்களோட வாழ்நாளை கொண்டு போய் செலவு பண்ணினீங்களோ அதிலிருந்து 1% நன்மையும் உங்களுக்கு இல்லை. அவை உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற விஷயம் உங்களுடைய நோயையும் கவலையையும் துக்கத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கு. ஆனா இந்த படிப்புக்காக எவ்வளவு ஓட்டம் ஓடுனீங்க, இந்த வேலைக்காக எவ்வளவு ஓட்டம் ஓடுனீங்க, கிடைச்ச பிறகு எவ்வளவு ஓட்டம் ஓடுனீங்க, அதில் ஏதேனும் ஒரு இடத்தில் சிந்தித்து பாருங்கள். ஒரு சிறு வாய்ப்பு இருந்திருக்குமானால் நீங்கள் சுகத்தை அனுபவித்திருப்பீர்கள் அல்லவா? அமைதியை அனுபவித்திருப்பீர்கள் அல்லவா? நிம்மதி அமைதி அனுபவித்திருப்பீர்களா? நீங்க என்ன எவ்வளவு பெரிய பதவி அடைக்கட்டும், அப்பாடான நெஞ்சில நிம்மதி இருக்கா? அந்த அந்த நிம்மதி வர வைக்க வேண்டாமா? நம்மளுடைய உழைப்பும் நம்முடைய பாடும் நம்முடைய படிப்பும் ஒரு கொஞ்ச நாளைக்கு வரலினாலும் வர வைக்க வேண்டாமா? கடைசி வரைக்கும் நமக்கு வர்றதில்லை. நோய்வாய்ப்பட்டுறோம். நோய்வாய்ப்பட்ட பொழுது உறவுகளோடு நமக்கு எப்படி வாழணுங்கிறது தெரியல. இதை நம்ம கத்துக்கல. பல இடங்களிலும் நமக்குள்ளார இன்பில்ட்டா போட்டி மனப்பான்மை உருவாக்கி வச்சிருக்காங்க. வளர்ந்து வரையிலேயே நீதான் மார்க் வாங்கணும், அவன் வாங்கிடக்கூடாது, இப்படித்தான் மார்க் வாங்கணும், இப்படிங்கிற பல மனப்பான்மை நமக்கு வளர்த்து வைத்ததனால் நம்மை அறியாமலே நாம் பெரியவர்களான பிறகும் குடும்பத்திற்குள்ளேயே ஒருவருக்கு இடையில் போட்டி போடுகின்ற சூழ்நிலையில் ஆகிவிட்டோம். எவ்வளவு போட்டியும் பொறாமைகளும் கண்டினியூஸா அவங்க ஜெயிக்கக்கூடாது, அவங்க வாழக்கூடாது, நமக்கு எதிர்ப்பா நடந்துட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க வாழக்கூடாது. கண்டினியூஸா அவனுக்கு அது கிடைச்சிடக்கூடாது, எனக்கு கிடைக்கலன்னா அது அவனுக்கு கிடைச்சிடக்கூடாது, அல்லது எனக்கு கிடைச்சது இன்னொருத்தனுக்கு கிடைச்சிடக்கூடாது. இப்படியெல்லாம் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் கோபத்தையும் வஞ்சத்தையும் பொறாமையையும் தான் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய படிப்பும் உங்களுடைய சமூகமும் உங்களுக்கு அறிவாகவும் அனுபவமாகவும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. வேற என்னதான் வழி? இதுக்கு என்ன வழி? ஒரு ரோஜா பூ தன்னுடைய சிறு உயிரோட்டத்தின் மூலமாக மலர்ச்சியையும் உங்கள் கண் குளிர்ச்சியும் கொடுக்கும் பொழுது, உலகத்தில் மிக உயர்ந்த படைப்பினமாக படைக்கப்பட்ட நீங்கள், உலகத்தில் உயர்ந்த தலைமை பண்புகளோடு படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், குணநலன்களில் உயர்ந்தவர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எங்கு தவறிவிட்டீர்கள் அவைகளை வெளிப்படுத்துவதற்கு? உங்களுடைய உயிரோட்டத்தில் இந்த உலகம் மலர்ச்சியை காண வேண்டாமா? இத்தனை நீங்கள் செய்துவிட்ட பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீங்க, நீங்க தூங்குறீங்கன்னா அதுக்கு முழு காரணம் உங்கள் உணர்வு, உங்கள் உயிரோட்டத்தின் காரணமாகவே ஒழிய உங்கள் அறிவின் காரணமாக இல்லை. உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அது உங்கள் உழைப்போ, உங்களுடைய பணமோ, உங்களுடைய அறிவோ, உங்களுடைய படிப்போ காரணம் அல்ல. உங்களுடைய உணர்வு உயிரோட்டத்தின் காரணமாக உங்களுக்கு பசிக்கிறது. உண்ணும் உணவு உங்களுக்கு ஜீரணமாகிறது என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உணர்வும் உயிரோட்டத்தின் காரணமாக ஜீரணமாகிறதே ஒழிய 1 கிலோ உங்கள் படிப்பின் காரணமாகவோ உங்கள் வேலை செய்த பணங்களின் காரணமாகவோ இல்லை. இனியும் உங்கள் வாழ்வில் நீங்கள் நடக்கிறீர்கள், எழுகிறீர்கள், உங்களுக்கு உங்களுடைய உடல் உடன்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் சில செயல்களில் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை அறியாமல் சில நல்லுறவுகளோடு நீங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் அடையப்பட முடியாத பல பாக்கியங்களை கொண்டு நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் உங்களுக்கு அமையப்பட்டிருக்கிறது என்றால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதில் 1% கூட நீங்க அதை அடைவதற்கு தகுதி இல்லாதவர்கள். உங்கள் உணர்வும் உங்கள் உயிரோட்டமும் தான் அவை கொண்டு வந்திருக்கிறதே ஒழிய நீங்கள் 25 வருஷம் படிச்ச படிப்பும் இல்லை, பல வருஷம் நீங்க செஞ்ச வேலை வெட்டியும் இல்லை. வேலை வெட்டியும்பாங்க, ஒன்றும் இல்லை, ஒரு அறிவும் உங்களுக்கு வேலை செய்யல. உங்கள் உடலில் இன்று சிறிதளவேனும் உடல் நலம் இருக்கிறது என்று சொன்னால், நோய் வராமல் இருக்குதுன்னா உங்கள் உணர்வு மற்றும் உயிரோட்டத்தினுடைய கருணையினால் தான் உங்கள் உடல் நலம் இருக்கிறதே ஒழிய
நீங்கள் 20 வருஷம் திங்கிற மருந்து மாத்திரை கிடையாது. ஒரு கால் உங்கள் மருந்து மாத்திரை உங்களுடைய சுகத்தை கொடுக்கும் என்றால் எத்தனை கஷ்டப்பட்டு மரணம் நிகழ்கிறது, எத்தனை தூக்க மாத்திரை கொண்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? இன்று தூங்குகிறீர்கள் என்றால் உங்கள் உயிரோட்டம் தான் உங்களை தூங்க வைத்துக் கொள்கிறது. ஒரு குறித்த அளவு பார்க்கிறது உங்களுடைய உயிரோட்டமும் உணர்வும். உங்களுக்காக நீங்கள் பிறக்குவதற்கு முன்பாக இருந்து ஓட ஆரம்பித்து உங்களுக்காக இன்றளவும் ஓடிக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய உணர்வும் உயிரோட்டமும் இதுக்கு மேலேயும் விட்டா இவன் சரி வர மாட்டான்னு முடிவு பண்ணிருச்சுன்னா ஓங்கி அடிச்சிடும், விட்டுறாது உங்களை. உங்களுடைய ஒரு மயக்கம் போட்டுறீங்க, ஒரு மயக்கம் வந்து விடுகிறது. உங்களுடைய படிப்போ உங்களுடைய எந்த விஷயமாவது வந்து உங்களோட மயக்கத்தை நீக்கிடுமா? உங்கள் உணர்வும் உயிரோட்டமும் திரும்பவில்லை ஆனால் உங்களால் நீங்க என்ன பண்ணாலும் பண்ணிட முடியுமா? சரி பண்ணிட முடியுமா? ஒரு தலைவலி வருகிறது, உங்களுடைய தலைவலியை நீக்கிக் கொள்வதற்கு உங்க அறிவும் படிப்பும் உங்களுடைய வயசும் பயனாகுமா? பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், உங்கள் குழந்தைகளை நீங்கள் படிக்க வைக்கவும், உங்கள் குழந்தைகளை வேலை செய்ய வைக்கவும், வேலைக்கு போகலைன்னா கேவலமாகவும், வேலைக்கு போயாகணுங்கிற சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளவும், சம்பாதிப்பதுதான் வாழ்க்கை என்றும் நீங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தோல்வியடைந்த நிலையிலும், பல நோய்களோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நிலையிலும், உங்கள் குழந்தைகள் சம்பாதிக்கின்ற பணத்தில் மருந்து மாத்திரைகளை வாங்கி தின்னு கொண்டிருக்கின்ற நிலையிலும், உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரமைய முயற்சிக்காமல், உங்களுக்கு வாழத் தெரியவில்லை என்பதனையும் ஒத்துக்கொள்ள முடியாமல் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பார்த்து நடந்துக்கணும். இதுவா உங்களுடைய வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தானே மனித பிறவி? இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தானே உங்களுக்கு அறிவு உண்டாக்குச்சு? இனி எப்படி வாழ்வோம்? அந்த பகுதிக்கு வருவோம். போனது போகட்டும். நான் பேசுவதை உங்கள் மனம் ஒப்புக்கொள்ளுகிறது என்றால் இன்னும் நீங்கள் சரிபடுவதற்கான வழி இருக்கிறது, சுகமாக வாழ்வதற்கான வழி இருக்கிறது, அமைதியும் நிம்மதியும் உங்களை சூழ்வதற்கான சாத்தியம் இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க, உடல் உலகத்தினுடைய ஒரு பாகமாக இருக்கிறது. உணவு உண்டு உடல் வளர்க்கப்பட்டிருக்கிறது. உணவு உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. மனம் என்பது இந்த உலகத்தை பார்த்து கடந்த காலத்திலும் அடுத்தவர்களுடைய அனுபவத்திலுமாக என்னெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களோ, ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ, அதையெல்லாம் கூடிய ஒரு தொகுப்பாக உங்களுடைய மனசு இருக்கிறது. இது ரெண்டையும் கொண்டு நீங்க சுகம் அடைய முடியாது அப்படிங்கிறத பேசிக்கா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சுகம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விகாரம் அல்ல. அதாவது உங்களுக்கு தெரிந்த சுகமெல்லாம் சாப்பிட்றதும், கண்ணால பார்க்கறதும், காதால கேட்கறதும், தொட்டு செக்ஸுவலி அனுபவிக்கிறதும், இது மாதிரி புலன் சார்ந்த சுகத்தை தான் நீங்க அனுபவிக்க பார்க்குறீங்க. ஆனா அவைகளின் விளைவாக களைப்படைகிறீர்கள், நோய்வாய்ப்படுகிறீர்கள், உடலை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாயிருவீங்க. நிறைய சாப்பிட போயிடும், நிறைய செக்ஸுவல் கான்டாக்ட் வைக்க போயிடும். மாறாக சுகம் என்பது அமைதியும் நிம்மதியும் சூழ்ந்த ஒரு நிலையாக, உங்கள் இருப்புணர்வாக, உங்கள் இயல்பாக இருக்கிறது. எப்படின்னு புரிஞ்சுக்கணும்னால், உடலாலையும் உங்களுடைய மனதாலையும் நீங்கள் சுகம் அனுபவிக்க முடியாது என்பதனை ஆழமாக நின்று நிதானமாக தெரிந்து கொண்டால் ஒழிய முடியவே முடியாது. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா உடம்பு மனசையும் விட்டுட்டா மீதி என்ன மிஞ்சுன்னு கேட்டா, நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இருக்கிறேன்னு சொல்வீங்க. உடம்பு விட்டாச்சு, மனசு விட்டாச்சு. நீங்க இருக்கீங்களா? ஆமா இருக்கேன். அப்ப உடம்பு இல்ல மனசு இல்ல, நீங்க யாரு? நீங்க இருக்கீங்கன்னா யாரு? எதை இருக்கீங்கன்னு சொல்றீங்க? உடம்பு எப்ப போச்சோ அப்பவே உங்களோட உருவம் போச்சு. சரி, இனியும் உருவத்தை கற்பிக்கக்கூடியது அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, வெள்ளையா இருக்குமோ, கருப்பா இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சோம்னா மனசுல இருக்குது. அது அந்த மனசையும் நீக்கியாச்சு. இப்ப உடம்பு இல்ல மனசும் இல்லைன்னா நீங்க இருக்கீங்களான்னு கேட்டா இருக்கேன்னு இருக்கு. நீங்க இருக்கீங்கிற இருப்புணர்வு ஒன்றிலிருந்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கப்பட முடியும். பல கிளைகளும் மொட்டுக்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உதிர்கின்ற சூழ்நிலையிலும், காய்ந்து விடுகின்ற சூழ்நிலையிலும், பட்டு போகும் சூழ்நிலையிலும் நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம், உங்கள் உணர்வோடு உங்களுக்கு தொடர்பில்லாமல் போய்விட்டது. ஒரு ரோஜாவுக்கு எப்படி மண்ணோடு தொடர்பில்லாததனால், புதிதாக வெட்டி வைக்கப்பட்டதனால் அது வாடுகிறதோ, அதுபோல நீங்களும் உங்கள் உணர்வோடு தொடர்பை துண்டித்து விட்டதனால் பல உறவுகள் உங்களை சீரழிக்கிறது, உங்களை துன்பத்துக்குள்ளாக்குகிறது, பல சூழ்நிலைகள் உங்களை வாட வைக்கிறது,
உங்களை நொடித்து போக செய்கிறது, உங்களை நோய்வாய்ப்பட செய்திருக்கிறது, உங்களை கஷ்டப்படுத்துகிறது. இப்பொழுது இருக்கிறேன் என்கின்ற ஒரே ஒரு உணர்வு, உடலை நீக்கி மனதை நீக்கி உருவங்களை நீக்கினால் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறது. எல்லோருக்கும் அனுபவமாக இருக்கிறது, எல்லோருக்கும் அனுபவமாக இருக்கிறது. அந்த இருக்கிறேங்கிற அந்த இருப்பு உணர்வில் அங்கிருந்துதான் நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் உண்டாகிறது, உயிர் வாழ வேண்டும் என்ற உணர்வு உண்டாகிறது. உங்கள் உயிர்ப்பிலிருந்து, உணர்விலிருந்து உயிரோட்டம் உண்டாகிறது. அந்த உணர்வோட்டத்தில்தான், அந்த உயிரோட்டத்தில்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதே ஒழிய சுகமும் நிம்மதியும் அமைதியும் இருக்கிறதே ஒழிய உங்கள் படிப்பிலோ பணத்திலோ இல்லை என்பதனை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அதை அந்த இருப்புணர்வுல வாழணும்னு துடிக்கிற துடிப்பு இருக்கு இல்லையா, அந்த துடிப்புக்கு வானமும் பூமியுமாக எல்லாம் அடிபணிஞ்சாகும். இது உங்களுக்கு தெரியல. வானமும் பூமியுமாக எல்லாம் அடிபணிஞ்சாகணும் அந்த இருப்புணர்வுக்கு. அந்த இருப்புணர்வு வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்கு வானமும் பூமியும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும். இப்பொழுது நீங்க எனக்கு வீடு வேணும், எனக்கு நிலம் வேணும், எனக்கு காசு வேணும், எனக்கு வண்டி வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு படிப்பு வேணும், நான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி வேணும்னு எல்லாத்தையும் உங்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற உயிர்ப்பை, உங்கள் உணர்வின் எழுச்சியை, உங்கள் உணர்வின் மலர்ச்சியை, உங்கள் உணர்வு உலகத்திற்கு இடும் கட்டளையை தவறாக மொழிபெயர்த்து விட்டீர்களானால் நீங்கள் ஓடி சலித்து ஓய்வில்லாமல் கிடப்பீர்களே ஒழிய ஒரு சுகமும் அனுபவிக்க மாட்டீர்கள். மாறாக அந்த உணர்வு ஓட்டத்தில் வேண்டும் என்பது இருக்கிறது, நீங்கள் உருவாக்கவில்லை. சுகமும் அமைதியும் நிம்மதியும் கண்ணியம் மிகுந்த வாழ்க்கையும் பாதுகாப்பும் எந்த வகையிலும் கேவலப்பட்டு விடாத சூழ்நிலையும், இனியும் அதை எவ்வளவு வகையா வேணாலும் உங்களோட உயிர் வாழணுங்கிற ஒரு விஷயத்தை நான் மொழிபெயர்த்துக்கிட்டே போகலாம். இப்ப வார்த்தைகளா சொன்ன மாதிரி சொல்ல முடியும். ஆனா உயிர் வாழ வேண்டும் என்பதற்குள் எந்த இடத்திலும் வீடு வேணும், வண்டி வேணும், பொண்டாட்டி வேணும், குழந்தை வேணும், புருஷன் வேணும், இதெல்லாம் இல்லை. உயிர் வாழணுங்கிறதுக்குள்ளார அமைதி வேணும், சுகம் வேணும், நிம்மதி வேண்டும். நீங்கள் எவையெல்லாம் உங்களை சுற்றி வைத்தால், எவையெல்லாம் உங்களுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்கி உங்கள் அருகாமையில் வைத்தால், எந்த சூழ்நிலையை உண்டாக்கி அதில் உங்களை வாழ வைத்தால் நீங்கள் சுகமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் பதறாமலும் வாழ்வீர்களோ, அந்த ஃபார்முலாவும் அந்த பேட்டர்னும் உங்களோட உணர்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாவும் அந்த பேட்டர்னும் உங்க உணர்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். நீங்க மொழிபெயர்க்கிற உங்களுடைய அறிவை கொண்டு மொழிபெயர்க்கக்கூடிய உங்க உலக அறிவை கொண்டு நீங்க போடுற பிளான் இருக்கு பாரு, உங்களை நோய் வர வச்சு நெருப்புக்கு இரையாக்கி உங்களை பெருந்துன்பத்திற்கு ஆளாக்கி வேற வழியே இல்லைன்னு சொல்லி நாரி சாக வைக்கும். உங்களை வேற ஒன்றும் பண்ணாது உங்க பிளான் முழுவதுமே. இன்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சுகமும் உறவுகளும் சூழ்நிலைகளும் உங்களை அறியாமல் உங்கள் உணர்வை ஒத்துக்கொண்டதனால் ஏற்பட்டிருக்கிற நன்மைகளை ஒழிய நீங்கள் போட்டிருக்கிற திட்டங்களுக்காக உருவானது அல்ல. உங்களுடைய பல கிளைகள் வாடிக்கொண்டிருக்கிறது, பல மொட்டுக்கள் வாடிக்கொண்டிருக்கிறது. உயிர் பெற்று அதனுடைய மலர்ச்சி வேணும்னு சொன்னால் உடலையும் மனதையும் கொண்டு, உங்களுடைய அறிவை கொண்டு உங்கள் உணர்வோட்டத்தையும் உயிரோட்டத்தையும் அணுகாமல் இருக்கிறேன் என்கின்ற உயிர்ப்பில் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை, அந்த உயிர்ப்பு ஓட்டத்தில் இந்த க்ஷண நேரம் கலந்தீர்களானால் உங்களை அறியாமல் ஒரு பெருமூச்சு எடுப்பீங்க. உங்களை அறியாம ஒரு மூச்சு எடுப்பீங்க. அந்த மூச்சு இருக்கே, அது என்ன தெரியுமா? அந்த மூச்சு தான் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டிய சுகத்திற்கும் உறவுகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் உங்கள் நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலையாவதற்கு தேவையான மருந்தையும், உங்கள் நொடிகளிலிருந்து நீங்கள் விடுதலையாவதற்கு தேவையான செல்வத்தையும், உங்கள் உறவுகளையும் எல்லாத்தையும் உண்டாக்குவதற்கு தேவையான கோர், உண்டாக்குவதற்கு தேவையான ஸ்டஃபே அந்த மூச்சுக்குள்ள தான் இருக்கு. அந்த மூச்சு வந்துருச்சா, சக்தி ரூபமாக ஆற்றலின் வடிவமாக இந்த உலகத்தில் நீங்கள் சுகமாக இருப்பதற்கு தேவையானது உண்டாகிவிட்டது. ஒரு கரு எப்படி உருவாகிறதோ அந்த கரு உருவாகி அது உருவானது முதல் நாளே உருவாயிருச்சு. அது எப்படி 10 மாசம் கழிஞ்சு ஒரு உருவமாய் வெளிவருமோ அதுபோல்
உங்களுக்கு எந்த உறவை, எந்த பொருளை, எந்த சூழ்நிலையை எந்த காலத்தில் கொண்டு வந்தால் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்பது நீங்க வாழணும்னு சொல்லக்கூடிய சுயநலத்தை விட வேற யாருங்க அதை உங்களுக்கு கொண்டு வந்துட முடியும்? எந்த மனுஷன் கொண்டு வந்துட முடியும்? எந்த அப்பா அம்மா கொண்டு வந்துட முடியும்? உங்களுக்குள்ள துடிக்குதே துடிப்பு, நீ வாழணும்டா, நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் பாதுகாப்பா இருக்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த துடிப்பு, அந்த துடிப்பை விட வேற யார் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது செஞ்சிட முடியும்? அவை ஒரு மூச்சு நீங்க அந்த துடிப்புல நின்று வாங்கிட்டீங்கன்னா, அந்த துடிப்பை உணரும் பொழுது ஒரு பெருமூச்சு எடுப்பு, போதுண்டா அதை என்னை பார்த்துக்கும், எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் என்னை பார்த்துக்கோங்கிறத புரிஞ்சு வாங்கிட்டீங்கன்னா அந்த மூச்சு உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான சுகத்தையும் நிம்மதியையும் அமைதியுமான சூழ்நிலைகளையும் உறவுகளையும் பொருள்களையும் உங்களை சுற்றிலும் உண்டாக்கி உங்களை பாதுகாப்பாக வாழ வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறேங்கிற இருப்பிற்கு உடல் மனம் ரெண்டையும் எடுத்தாச்சு. அப்பவும் நீங்க இருக்கீங்களான்னு கேட்டா ஆமா இருக்கேன்னு சொல்லிதான் பதில் வரும். அந்த இருப்புல வாழணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஒரு சின்ன தீங்கு வரக்கூடாதுங்கிறது உங்களுக்கு இருக்கு. அந்த அந்த முதல் சுயநலம் இருக்கு இல்லையா, அந்த சுயநலத்தை தப்பா பிரயோகப்படுத்தாம, இந்த முதல் சுயநலம் இருக்கு இல்லையா, எப்படி நான் வாழணும்ப்பா அப்படிங்கிற அந்த துடிப்பு உங்களுக்குள்ள இருக்கும். ஒரே ஒரு முறை கவனிங்க. அந்த துடிப்பு இருக்கும் பொழுது அந்த துடிப்பை உண்மையாக்குவதற்காக, அந்த துடிப்பை உருவாக்குவதற்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எப்படி வாழணுமோ அது துடிப்பில் இருக்க அந்த துடிப்பை உருப்பெறச் செய்வதற்காகவும் உறவாக்குவதற்காகவும் சூழ்நிலைகளாக்குவதற்காகவும் மூச்சு எடுக்கப்படுது. அந்த மூச்சுல வானத்திலிருந்து பூமி வரையிலும் என்னென்னலாம் செய்து உங்கள் முன்னால் வரணுமோ அவைகளுக்கு தேவையான அனைத்து கட்டளைகளும் அந்த மூச்சில் கலந்திருக்கிறது, காத்திருக்கிறது. அந்த மூச்சை எடுத்துட்டு பொறுமையை மேற்கொள்ளுங்கள். யார் மீதும் பழி சுமத்த வேண்டாம், யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டாம், யார் மீதும் பொறாமை வேண்டாம், எந்த போட்டியும் இல்லாமல் இருங்கள். உங்கள் வாழ்வு உங்கள் உயிரோட்டத்திலும் உணர்வோட்டத்திலிருந்தும் உருவாகட்டும். அடுத்தவர்களுடைய உணர்வோட்டத்தை களவாடாதிருங்கள். தெய்வம் துணையாகட்டும்.